மறக்காம பக்கத்துல இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நண்பர்களே. அது பக்கத்திலே கைப்புன்னு ஒண்ணு இருக்கும். அ அதையும் கொஞ்சம் குடுத்துட்டீங்கன்னா, நம்ம வீடியோ மத்தவங்களுக்கும் போய் சேரும். அ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பர்களே. என்னால மறக்க முடியாது. சரி, எனக்குன்னு பிறந்தவ, எனக்குன்னு பிறந்தவ. டூட்டிக்கு வந்தானே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவனை நான் பார்த்தனே. அதுக்கப்புறம் ஆளைய காணோம். ஒருவேளை மனசு உடைச்சு எதுவும் பண்ணிட்டேனா? சேர்மத்துல சேர்மத்துல காஸ்டமே இவன் எங்க போனா? சாரா வந்தானா? என்கிட்ட இந்த அவளை பிரிச்சிடாதீங்க. அவன் என்ன நம்பி அவளையே கொடுத்துட்டான். நான் எப்படி அவளை கைவிடுவேன்? எங்க போனா? சேர்மா சேர்மா என்ன பண்ணிட்டு இருக்க? சேர்மா என்னால அவளை மறக்க முடியலடா. என்னால அவளை மறக்க முடியாது. என்னாச்சு உனக்கு? எதுவும் தப்பான முடிவு எடுத்துட்டியா? அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க போல. எனக்கு பயமா இருக்குடா. என்னடா கம்பீரமா நின்னுகிட்டு இருப்ப, இப்படி ஓரமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. முதல்ல நீ எந்து எந்து. யாராவது பார்த்தா பெரிய விஷயமா போயிடும். முதல்ல நீ எந்து. என்னால முடியலடா, என்னால முடியலடா. கான்ஸ்டபிள் எஸ் எல்லாம் பாக்குறாங்க. நீ முதல் எந்த எந்த சேர்வா. என்னால முடியலடா, என்னால முடியலடா. அவன் என்ன முழுசா நம்பினாடா, முழுசா நம்பினாடா. ஏன்னா நீ எத்தனை நேரத்துக்கு நீ இப்படி அழுதுகிட்டே இருப்பா? எத்தனை நேரத்துக்குள்ள இப்படி அழுதுகிட்டே இருப்பா? உடம்பு என்னத்துக்காகும்? என் 2 பிள்ளைகள் வாழ்க்கையும் போச்சக்கா. என் 2 பிள்ளை வாழ்க்கையும் போச்சக்கா. இப்ப 2 பிள்ளையுமே நான் அந்த வீட்டுல கொடுக்க முடியாது. என் 2 பிள்ளை வாழ்க்கையும் போச்சக்கா. என் 2 பிள்ளை வாழ்க்கையும் போச்சக்கா. என் 2 பிள்ளை வாழ்க்கையும் என் கண்ணு முன்னாடியே போச்சு. நான் என்னக்கா பண்ணுவேன் அக்கா? நான் என்னக்கா பண்ணுவேன்? என் பிள்ளைகள் வாழ்க்கை போச்சேக்கா. பாதவத்தி நெருப்பாளி கொட்டிட்டு போயிட்டாள. ஒட்டுமொத்த குடும்ப சந்தோஷத்தையும் வாரிக்கிட்டு போயிட்டாள. பாதவத்தி பாதவத்தி. அக்கா, என் பிள்ளைல நல்ல பயில கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் பிள்ளைல சந்தோஷமா வாழ்வாள்னு நினைச்சேன்னு. ஊர் உலகத்துல யாருக்குமே கிடைக்காத மருமக எனக்கு கிடைச்சிருக்கானுங்கன்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமாக்கா? காசு பண்ணலாம் எனக்கு பெருசே தெரியலக்கா. அதை விட என் மருமகனுக்கு எனக்கு கிடைச்சிருக்கானுங்கன்னு என்ன சந்தோஷமா இருந்தேன்க்கா. எல்லாம் போச்சேக்கா. அக்கா, என் சின்ன பிள்ளைக்கு நான் என்ன போய் சொல்லுவேன்? என் பெரிய பிள்ளைக்கு நான் என்ன போய் சொல்லுவேன்? நான் இப்ப என்னக்கா பண்ணுவேன்? என்னால முடியலக்கா. இப்படி அழுதுகிட்டே இருக்காதீங்க. எனக்கு சங்கடமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடு. எல்லாம் தானா நடக்கும். விதி என்ன எதிர்க்கோ அதானே நடக்கும். இப்படி அழுதுகிட்டே இருப்ப உடம்பு என்னத்துக்கலாகும்? என் புள்ள வாழ்க்கையே கேள்விக்குறியாகி போச்சு. என்னால முடியலக்கா. இல்லைங்க, நீ அழுதா அந்த புள்ளியும் அழுதுகிட்டே இருக்கு. இதுக்கால இத்தனை வருஷம் கழிச்சு சேர்ந்திய? இப்படி அழுதுகிட்டே இருக்கிறதுக்கா 2 இவ்வளவு நாள் கழிச்சு சேர்ந்திய? ஐயோ போச்சு, எல்லா சந்தோஷமும் போச்சு. ஐயோ ஐயா கவலைப்படாதையா, ஐயா கவலைப்படாதையா. ஐயா எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாம இருயா. அதான் அக்கா சொல்றாங்கல்ல, கவலைப்படாம இருங்க, எல்லாம் நல்லபடியா மாறும். சின்ன பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா பெரிய பிள்ளை வாழ்க்கை போயிடும், நாசம்னா போயிடும். சரின்னு பெரிய பிள்ளைய பார்த்தா சின்ன பிள்ளை வாழ்க்கை கேள்விக்குறியா போயிருவேன். ஏம்மா ஏம்மா நான் என்ன பண்ணுவேன்? ஏம்மா நான் என்ன பண்ணுவேன்? ஐயா நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா எனக்கு பயமா இருக்கு ஐயா. ஐயா இப்படி அழுதுகிட்டே இருக்காதையா. நீ இவ்வளவு நாள் அழுததுலாம் போதாதா? 20 வருஷம் நீ தனிமையில கடந்து அழுதது போதாதா? என்னங்க அழாதீங்க, எங்க அழாதீங்க. என்னக்கா, என் பொண்ணுக்கு எப்படிக்கா வாழ்க்கை நல்லா இருக்கும்? மனசுல ஒருத்தனை சுமந்துக்கிட்டே நான் இன்னொருத்தருக்கு எப்படிக்கா கட்டி கொடுக்க முடியும்? இல்லை என் பிள்ளைகள் கல்யாணம் பண்ணுமா? என் பிள்ளைகள் சந்தோஷமே போச்சேக்கா.
நான் பிறந்ததுல இருந்து அந்த புள்ள வளர்த்ததே இல்ல. இனி நல்லபடியா சந்தோஷமா கட்டி கொடுத்து அது புள்ள குட்டியோட இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைச்சேனக்கா. எப்படிக்கா மனசுல ஒருத்தனை சுமந்துக்கிட்டு இன்னொருத்தருக்கு நான் கட்டி கொடுக்க முடியும்? என் பிள்ளை எப்படிக்கா சந்தோஷமா வாழ்வா? அதுக்கு நான் எப்படி கொண்டுலாம்க்கா? மனசுல ஒருத்தனை சுமந்துக்கிட்டு இன்னொருத்தன் கூட ஏமா அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். அந்த பாவத்தை நான் கட்டாயமா செய்ய மாட்டேன்க்கா. அந்த பாவத்தை என் பிள்ளைகளுக்கு நான் செய்ய மாட்டேன். ஐயா உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்குயா. ஐயா கவலைப்படாம ஏரியா. ஏ ஐயா கவலைப்படாம ஏரியா. இசை இசை என்ன எப்படி இருக்க? நல்லா இருக்க. அன்னைக்கு மறுநாள் வாயின வரவே இல்லை. நிறைய வாட்டி என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டேன். அன்னைக்கு நான் உன்கிட்ட கேட்டு தப்பா புரிஞ்சுது. அதுல இருந்து நீ மனவட்டத்துல இருக்கன்னு எனக்கு தெரியும். உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? என் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்கு, கட்டாயம் கிடையாது. உனக்கு விருப்பம்னா ஓகே, இல்லைனாலும் பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொன்னேன். நீ ஏன் என்கிட்ட பேசாமே போன? ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கட்டாயம் இல்லையே, நல்ல நண்பர்களா கூட இருக்கலாமே. எனக்கு தோணுச்சு நீ என் பார்ட்னரா இருந்தா, என் லைஃப் பார்ட்னரா இருந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. உன்ன மாதிரி ஒரு குணம் உள்ள பொண்ணு, பண்பாடு, நாகரிகம் எல்லாம் தெரிஞ்ச ஒரு பொண்ணு எனக்கு மனைவியா இருந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதனால மனசுல பட்டதை நான் கேட்டேன். எனக்குன்னு கேட்டதுக்கு யாரும் இல்ல, கேட்கறவங்க அந்த அளவுக்கு ஒருத்து கிடையாது. அதனால நான் என் மனசுல பட்டதை உன்கிட்ட சொன்னேன். படிச்ச பொண்ணு, கண்டிப்பா என் மனசை புரிஞ்சுப்போன்னு நினைச்சேன். நான் கேட்டதே உனக்கு பிடிக்கலங்கிறது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. நீ நடந்துட்டு வச்சுதான் கண்டுபிடிச்ச. அன்னையிலிருந்து நீ முகம் கொடுத்து கூட நீ என்கிட்ட பேசல. சாரி சாரி சாரி. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு யார்தான் மிஸ் பண்ணு நினைப்பா? அப்படிதான் நானும் நினைச்சேன். பின்னாடி ஒரு நாளை யோசிக்க கூடாதுல, நாம அந்த பொண்ணுகிட்ட ஒரு வாட்டி வாய்ப்பு வந்து கேட்டிருக்கலாமே. ஒருவேளை உனக்கும் விருப்பம் இருக்கும்னு நினைச்சேன். சாரி சாரி, நானா நினைச்சுக்கிட்டேன். என்கிட்ட பேசுறதை பார்த்துட்டு சாரி. உன் அன்பு எனக்கு பிடிச்சிருந்தது. நீ இல்ல, நீ என்னை விட்டு விலகி போக போகதான் எனக்கு இப்போ உன் மேல அதிகமான காதல் வருது. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் எப்படி மிஸ் பண்ண முடியும்? முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு பல நாள் யோசித்து வந்திருக்கேன். எங்க பாரு, எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. பேச பேச பழக தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கும். எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒண்ணு மிஸ் பண்ணவே கூடாதுன்னு தோணுது. பாரு, நல்லா யோசித்து பாரு. நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேங்கிறத விட நீ எனக்கு சரிக்கு சமா. நாம ரெண்டு ஒன்னா சந்தோஷமா வாழலாம். நீ உனக்கு பிடிச்சத பண்ணு, நீ சுதந்திரமா இரு. ஆனா எனக்கு மனைவியா மட்டும் இருந்துரு. என் காதலியா, என் மனைவியா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிக்கிட்டே போகுது. உன்னை விரட்டியாவது காதலிக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் விரட்டி காதலிக்கல தப்பே இல்ல. ஏதோ ஒரு லக்கடிச்சிடாதா, லாட்ரி என்ன தினமா விழும், எனக்காவது ஒரு நாள் கூட்டமாக்கல விழும். அப்படித்தான் பல நாள் ட்ரை பண்ணா கண்டிப்பா நீ எனக்கு. நானும் லாட்டரி உங்களுக்கு ஒண்ணு இல்ல. லாட்ரி நீ ஒண்ணு இல்ல, ஆனா அதிர்ஷ்டம் நீ. அதிர்ஷ்டம் நீ எனக்கு கிடைச்சனா என் வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எனக்கு. நான் உன்னை அதிர்ஷ்டமா பாக்குறேன். இந்த பாரு, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் குணம், உன் கோபம், உன் நேர்மை, உன் ஒழுக்கம், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I love you இசை. இசை, I love you. அடியே மண்டகனே, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும் முடிவு பண்ணிட்டேன். நீ எனக்கு வேணும். சாஃப்டா கேட்டிருக்க, வட்டி காதலிப்ப. நீ மட்டும் முடியாதுன்னு சொன்ன வில்லனா பாப்ப. ஏற்கனவே எங்க அப்பா ஒரு வில்லன் தான். அவர் பெத்த புள்ள எனக்குள்ளே கொஞ்சம் வில்லத்தனை இருக்கதானே செய்யும். அதனால நான் நேர்மையா கேட்கும் போதே சரிங்க, நான் உங்களை விரும்புறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள குட்டியோட சந்தோஷமா வரலான்னு நீ நான் சார் நடந்துட்டேன்னா நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோ, வில்ல ரேஞ்சுக்கு மாறி உன்னை எப்படியாவது லவ் பண்ண சொல்லுவேன். ஐ லவ் யூ இசை. ஐ லவ் யூ இசை. ஐ லவ் யூ. அங்க என்ன அடிச்சிருவேன், அதுக்கு தான் தள்ளி வந்தேன். அடியே உண்ட பண்ணி ஐ லவ் யூ. வரட்டா? எனக்குள்ள காலேஜுக்கு வர மாட்டேங்க, சீக்கிரம் வா. இனி உன்னை தினமும் வெட்டி லவ் பண்ண போறேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஏண்டா அவ்வளவு கம்பீரமா நிப்ப இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? எனக்கு வாழவே பிடிக்கலடா. என்ன பேசிக்கிட்டு இருக்க? எத்தனையோ விஷயங்களை பார்த்தவன் நீ எப்படி இருந்தன்னா என்னால அவ கூட சேர முடியாதுங்கிற பயம் வந்துட்டு. ஏன் சேர முடியாது? அதெல்லாம் சேர முடியும்.
பார்த்தல, அம்மா பார்த்த வேலையை பார்த்தல, விஷத்தை குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்காங்க. நான் எப்படி நான் துணிஞ்சு தானே இருந்தேன். போய் தாலி கட்டிட்டு வந்துடணும், அதுக்கப்புறம் அம்மாவால என்ன பண்ண முடியும்னு நினைச்சேன். இப்படி மருந்து குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில் கிடந்தா நான் என்னடா பண்ணுவேன்? நாளைக்கு நான் வீம்புக்கு அவளை கூட்டிட்டு வந்தேன். அம்மா செத்துக்கிட்டு போயிட்டா அவளை வாழ விடுமாடா இந்த உலகம்? அவளை நிம்மதியா வாழ விடுமா? இங்க பாரு, சிலரோட இந்த மருத்துவத்துக்கெல்லாம் பயப்பட முடியாது. ஒரு உசுரோட விளையாடாத. நீ அம்மா உசுரை பார்க்க அங்க எத்தனை உசுரை அழுதுட்டு இருக்கு. சரிடா, நான் கல்யாணம் பண்ணிடுவேன். நீ என்ன பண்ணுவ? நான் பார்த்துக்கிடு. என் காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ பேசாம தாலியை கட்டுப்போ. டேய், அம்மா சொன்னதை மறந்துட்டே என்ன? ஆமா, நீ கல்யாணம் பண்ணணும்னா நான் அவளை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு பத்திரத்துல எழுதி கொடுக்கணும். அதே மொத்தத்துல எனக்கும் அம்மா பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கணும். எப்படா சின்ன வயசுல இருந்து அவளை காதலிச்சுட்டு ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இப்போ போய் நீ இன்னொருத்த கூட எப்படி வாழுவ? இல்ல நீ வாழ்றது அந்த பிள்ளை எப்படிதான்டா பார்க்கும்? எனக்கு என்ன பண்ண சொல்ற? நீ அல்றதையும் பார்க்க முடியல. என்னை தூக்கி வளர்த்தவர் அவர் அல்றதையும் என்னால பார்க்க முடியல. இங்க பாரு, மாமாவுக்கு நான் மருமகனை வரதை விட நீ அவருக்கு பிள்ளையா போகணும். அதுதான் அவர் ஆசை. உன்னை இறந்துட்டோமேன்னு அவர் பாடி துடிச்சுக்கிட்டு இருக்காரு. பாசத்தை அணை போட்டாலும் தடுக்க முடியாது. அவர் என்னை வளர்த்தவர், என் கூறு. அவருக்கு என்னைக்குமே நான் வாரிசு தான். இங்க பாரு, ஒழுங்கா தாடிக்கட்டுக்கு வழிய பாரு. இங்க பாரு, என்னால் எது கொஞ்சமாவது போராட முடியும். உன் சூழ்நிலை அப்படி இல்லை. உன் பிடி அம்மா கிட்ட இருக்கு. நான் தாலி கட்டுவேன். ஆனா உன் நிலைமை சரிடா, உன்னை கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னா கூட பரவாயில்ல. என்னைக்காவது ஒரு நாள் காலம் உங்களை சேர்த்துங்கிற நம்பிக்கையிலேயாவது நான் அவ கூட தாலி கட்டி வாழுவேன். அவங்க போட்டிருக்க பிளானு தெரியும். என்னைக்குமே இசை இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துடக்கூடாதுன்னு அவங்க பிளான போட்டிருக்காங்க. அவ என்னைக்குமே எனக்கு பொண்டாட்டி ஆகக்கூடாது. நான் நல்லாவே இருந்துடக்கூடாது வாழ்க்கையில. நான் சந்தோஷமா வாழ்ந்துடக்கூடாது. அதானே? இதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். பரவாயில்ல, நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீ இசையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழறதுக்கு வழிய பாரு. என்ன பேசிக்கிட்டு இருக்கா? இங்க பாரு, நான் அதை இப்பதான் காதலிக்க ஆரம்பிச்சேன். எனக்கே அப்படி மனசு வலிக்கு. மனசுல சுமந்தவளை இனி சுமக்கவே முடியாதுங்கிற சூழ்நிலை வரும்போது அந்த மனசு எவ்வளவு சித்திரவதைப்படும்னு கொஞ்ச நாள் காதலிச்ச எனக்கு புரியுது. நீ சின்ன பிள்ளைல இருந்து அவளை காதலிச்சிட்டு இருக்க. அதுவும் புருஷன் பொண்டாட்டிய வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களை பிரிக்கிறதுலாம் கொடூரம். வேண்டாம். இங்க பாரு, நான் அம்மா காட்டுற பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ இசையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த சாருக்கு வாரிசா அவர் வீட்டு மருமகனாயிரு. எனக்கு தான் அந்த குடுப்பனை இல்லை, உனக்காக அந்த குடுப்பனை இருக்கட்டும். இப்போ இது ஒண்ணுதான் சிறந்த வழி. இதை மாற்றி பண்ணனா அவ்வளவுதான், யாருக்குமே நிம்மதி இல்லாம போயிடும். வேண்டாண்டா, நான் தாலி கட்டி உன்னை அந்த வீட்டுல இன்னொருத்தி கூட பார்க்குற சக்தி எனக்கு இல்லை. அப்படிலாம் தேர்மொழி இந்த வீட்டுல வாழ்ந்துக்கிட மாட்டா. தான் தங்கச்சி இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு பொண்ணு எப்படி? அதெல்லாம் அவ பார்த்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட மாட்டா. அது வாழ்க்கைக்கு நல்லா இருக்காது. நான் சொல்றதை கேளு, நீ கல்யாணம் பண்ணிக்க. நானே நின்று நடத்தி வைக்க. சந்தோஷமா இரு. எல்லாத்தையும் எதிர்த்து போராடி வந்தவன் நான். எனக்கே இந்த விஷயத்துல போராட முடியல. ஒருத்தங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தவன் நீ. எப்படி உன்னால முடியும்? இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணு மேல இவ்வளவு காதல் வச்சுட்டு உன்னால இன்னொருத்தி கூட சத்தியமா வாழ முடியாது. நீ வாழ்ந்துக்கிடவே மாட்ட. நீ தப்பான முடிவு எடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. அந்த தப்ப நான் செய்ய மாட்டேன். எங்க பாரு, என்னை பத்தி கவலைப்படாத. நானும் இசையை சொல்லி பிரிஞ்சதான். என் வீதி என்ன எதிர்க்கும் அதானே நடக்கும். காலம் முழுக்க இன்னொருத்தி கூட வாழணும்னு இருந்ததுன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. வேண்டாம், நீ கல்யாணம் பண்ணிக்க. நான் மாமா கிட்ட பேசுறேன். உங்க கல்யாணம் ஒரு வாரத்துக்குள்ள நடக்கட்டும். ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. புரியும்? தெரியுது. என் பொண்டாட்டி மறந்துட்டு நான் இன்னொத்தி கூட வாழணும், சாகணும். கிட்டத்தட்ட தற்கொலை முயற்சி மாதிரி. பரவாயில்ல, என் அண்ணன் நல்லா வாழுவான். அது மட்டும் இல்ல, பாவம் அந்த மனுஷன் 2 பிள்ளை வரைக்கும் போச்சு நினைச்சு நொந்து போய் உட்கார்ந்துருக்காரு. இப்ப ஏதாவது ஒரு பிள்ளையாவது வாழும் நினைச்சாவது சந்தோஷமா இருப்பாரு. நான் ஈஸியா வேற இடத்துல கல்யாணம் பண்ண சொல்லி அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு வரேன். எனக்கு வேற வழி இல்ல, ஈஸியா வேற இடத்துல தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என் வாயாலேயே என் பொண்டாட்டியை இன்னொருத்தனுக்கு கொடுங்கன்னு சொல்ல வச்சுட்டாங்களே. இல்லடி, நான் வாழ மாட்டேன். ஆனா உன்னை பத்திரப்படுத்திட்டு நான் போய் சேர்ந்துருவேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வரீங்களா? சரி, வரேன். நீ சொன்னதா கேட்டிருப்போம், கட்டாயமா கேட்டிருப்போம். சரி, நீ கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை பாரு. அம்மா கிட்ட சொல்லு நான் கல்யாணத்தை பண்ணிக்கிடுதேன்னு. அப்பதான் அவங்க மருந்து எடுத்துக்கிடுவாங்க. இது என்ன செத்துக்கிட்டு போயிட்டாலும் அந்த பழியும் போகும் நம்ம தலையை தான் விழும். போ, நான் தேர்மொழி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.
கிங்ஸின் இருந்து விலகிக்கிட்டேன்னு சொல்லிட்டான். நீங்க காட்டுற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டான். அதனால கல்யாண ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி போ. ஓ, நான் பாத்துக்கிறேன். நீ அடுத்து என்ன முடிவு எடுப்பன்னு எனக்கு தெரியாது. நீ இவ இல்லாம வாழ்ந்துக்கிடவே மாட்ட. ஒரு பொண்ணு பக்கத்துல வந்து நின்னாலே வாமிட் எடுப்ப. நீ இன்னொருத்தி கூட காலத்துக்கும் வாழுவ. இதை நான் நம்பணும். வேண்டாம், நான் விலகிக்கிடுறேன். எனக்கு பழக்கப்பட்டு தானே என்ன எப்பவுமே இல்லாத அளவுக்கு இந்த பொண்ணு மேல ரொம்ப பாசம் வச்சுட்டேன். அது வேற ஒண்ணு இல்ல, நான் எப்பேற்பட்டவன்னு தெரிஞ்சு என் கூட படுத்துட்டாங்க. அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேனே. ஐயோ, அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேனே. ஃபர்ஸ்ட் டைம் தப்பு பண்ணிட்டேனே. ஏதோ பேசணும்னு சொன்னேன், அம்மாக்கு தெரிஞ்சுட்டு பேசலான்னு தான் வந்தேன். பேசவே முடியாத அளவுக்கு உங்க வாயில அந்த வார்த்தை வரும் நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த மாதிரி வார்த்தை நீ கேட்பேன்னு நானும் நினைச்சு பார்க்கல. நான் கண் கலங்க போறதுலாம் இல்லை. ஏன்னா எனக்கு என் காதல் மேல நம்பிக்கை இருந்தது. சேர்ந்து வாழ்ந்தாதான் காதலா? ஏன் நம்ம இது வரைக்கும் சேர்ந்து வாழவே இல்லையா? இதே வீட்டில் கணவன் மனைவியா கையை கொத்துக்கிட்டு ஒன்னா உட்காந்து ஒன்னா சாப்பிட்டு ஒருத்தருக்கு மடியில் ஒருத்தர் உட்காந்து ஆசை பாசமா பேசி பழகி ஏன் நம்ம வாழவே இல்லையா? என்னடி பண்ண சொல்ற? அவன் அவளை தைரியமா பேசுறான். சத்தியமா சொல்றவன் தப்பான முடிவெடுக்க போறான். அதனாலதான் நான் அப்படி பேசுனேன். எனக்கும் தெரியும். அதனாலதான் நீங்க அப்படி பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும். இங்க பாருங்க, எங்க அக்கா, நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுதான், ஆனா சொல்ல வேண்டிய சூழ்நிலை. எங்க அக்கா அப்பா இல்லாம வளர்ந்தவா. எங்க அம்மா அவளை காப்பாத்ததுக்காக படிக்கணும், காலேஜ் போகணும், ஸ்கூலுக்கு வேலைக்கு போகணும்னு கவனத்தை பூரா அதிலே தான் செலுத்தினாங்களே தவிர என் அக்காவுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கும்னு நினைக்கல. அவங்க தப்பு இல்லை, பணம் இருந்தால் தான் அவளை வளர்க்க முடியும்னு அவங்க நினைச்சது. அதனால எல்லாருக்கிட்டையும் நம்பி அவளை விட்டுட்டு போனாங்க. நம்பி விட்டுட்டு போன வீட்டிலலாம் அவளை என்ன பண்ணுனாங்கன்னு அந்த பிஞ்சு மனசுக்கு தான் தெரியும். அவ வெளி உலகனாலே அப்படிதான் இருக்குன்னு அதுக்கு பழகிட்டா. அதை யாருக்கிட்டே அவ சொல்லவே இல்லை. எல்லாரும் இப்படிதான் பண்ணுவாங்கன்னு அவன் நினைச்சிருக்கா. ஏன்னா அந்த பிஞ்சு மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு. ஆம்பளைங்கனாலே அப்படிதான் இருப்பாங்கன்னு அவன் நினைச்சிட்டா. கொஞ்சம் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்பெல்லாம் பண்ணவே கூடாது அப்படிங்கிற விஷயமே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவளுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்க கூட யாரும் இல்லாம 4 சவுத்துக்குள்ளே வளர்ந்தவா. முத இதெல்லாம் தப்புனே சொல்லி கொடுத்ததும் ஒரு ஆணு தாங்கதே, உங்க அண்ணன் தான். ஒரு ஆணை தன்னை எப்படி பாதுகாத்துக்கணுங்கிறத சொல்லி கொடுக்குறான்னு அவளுக்கு தெரிஞ்சப்போ வியப்பா பார்த்துருக்கா உங்க அண்ணனை. அவ ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அவ உட்கார்ந்துருக்க விதமா இருக்கட்டும், எல்லா விதத்திலையும் அவளை அதட்டியிருக்காரு. அப்படி உட்காராத, இப்படி உட்காராத, அந்த மாதிரி ட்ரெஸ் போடாத, இப்படி போடணுன்னு அவர் பார்த்து அக்கறையா இருந்தது. என் அக்கா கணக்கு முத உங்க அண்ணன் அப்பாவா தெரிஞ்சிருக்காரு. முத வாழ்க்கையில ஒரு நல்லவனை பார்க்கும்போது, ஒரு ஒழுக்கமானவனை பார்க்கும்போது ஒரு பொண்ணுக்கு அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வரும் தெரியுமா? அவன் மேல எவ்வளவு காதல் வரும். எனக்கு உங்க மேல முக்கியமா காதல் வரதுக்கு என்ன தெரியுமா காரணம்? என்ன காதலிச்சதுக்கு அப்புறம் உங்களால எந்த பொண்ணு பக்கத்துல நிக்க முடியாது. என்ன அது உங்களுக்கு ஒத்துக்கிடாது. இந்த ஒரே ஒரு விஷயம் தான் உங்க மேல அவ்வளவு பைத்தியமா இருக்கிறதுக்கும் எந்த வெக்கமும் எந்த பயமும் இல்லாம நீங்க கட்டி பிடிச்சா அதுக்கு சம்மதிக்கிறதுக்கும் அதுதான் காரணம். எங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம இல்ல. இவங்கிட்ட என் உணர்ச்சிகளை காட்டினாலும் அது தப்பு இல்லைங்கிற நினைப்புலதான். அதனாலதான் நீங்க எப்ப என்ன கெட்டி பிடிச்சாலும் நான் தடு போடுறதே இல்லை. ஏன்னா என்னை தவிர இதே மாதிரி வேற யாருக்கிட்ட அவரால் பண்ண முடியாதுங்கிற நம்பிக்கை. அதனாலதான் அவ்வளவு தைரியமா உங்க கூட இருக்கிறது. எங்க பாருங்க, எங்க அக்கா இனி இன்னொருத்தன் கூட வாழ்ந்துக்கிடவே மாட்டா. சத்தியமா வாழ்ந்துக்கிட மாட்டா. அவளால வாழ முடியாது. ஏன்னா இன்னொரு ஆம்பளை அவ சத்தியமா நம்ப மாட்டா. இன்னொன்னு, உங்க அண்ணனை அப்படி சாமியா தெய்வமா புருஷனா அவ எல்லாமா பாக்குறா. ஆனா அவளுக்கு அந்த அளவுக்கு அதை வெளிக்காட்ட தெரியாது. இங்க பாருங்க, சத்தியமா சொல்றேன், எங்க அக்காவையும் உங்க அண்ணனையும் சேர்த்து வச்சிருங்க. இங்க பாருங்க, நாம வேணா செத்து போயிரும், நம்ம 2 பேர் வேணா செத்து போயிரும். என்ன இன்னொருத்தனுக்கு கொடுங்கன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க. அக்கா, எங்க அக்கா பாவம், பாதிக்கப்பட்டவ. இன்னொருத்தன் கூட வாழ்ந்துக்கிட மாட்டா. எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை. எனக்கு நீங்க
ஆனா அவங்கள சேர்த்து வச்சுட்டு தான் போகணும். சரி. இங்க பாருங்க, எங்க அக்கா மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்கெல்லாம் உங்க அண்ணன் தான் சரி. ஏன்னா அவருக்கு எல்லா உண்மையும் தெரியும். அவ உடம்புல அந்த காயத்தை கண்ணால பார்த்தவரு, அதை பார்த்ததுக்கு அப்புறமா அவளை முழுசா நேசிச்சவரு. அப்பேற்பட்ட மனுஷன மாதிரி என் அக்காக்கு வேற யாரும் கிடைக்காது. உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், என் அக்காலையும் உங்க அண்ணனையும் சேர்த்து வச்சிருங்க. நாம வேணா பிரிஞ்சுக்கலாம். எனக்கு நீங்க போதும். நான் உங்க நினைப்பிலே வாழ்ந்துருவேன். சத்தியமா சொல்றேன், நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணினாலும் நான் உங்களை நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்திட்டு ஒதுங்கி நின்று சந்தோஷமா இருப்பேனே தவிர இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேன். ப்ளீஸ் எங்க அக்காவையும் உங்க அண்ணனையும் சேர்த்து வச்சிருங்க. சரி.